Now, this is a class on journalistic ethics. We are just bridging up, trying to understand the 27 points. And we have only 7 students present inside the classroom, so that the notes have already been shared with them. So it's just up to them to choose any of the point there and then explain it from their whatever experience they have gathered so far. And we have Bharat and Vignesh here. Bharat, any of the point? Huh? The 7th one. Tell me. Do you understand my handwriting there? Yeah. Then just. அது என்னன்னு படி பேஜ் 4ல் 12 என்னன்னு படி 7 12 ஓகே செல்ஃப் ரெகுலேஷன் ஆஃப் த ப்ரெஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதில் எவ்வளோ என்ன அர்த்தம்னு சொல்லு. இல்லை செல்ஃப் ரெகுலேஷன் சொல்கிறோம், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன். செல்ஃப் ரெகுலேஷன்னா என்ன? ப்ரெஸ் மக்களே ப்ரெஸ்க்குள்ளே அங்கே வகிக்கிறவங்களே அவங்களே வந்து தன்னை தானே ரெகுலேட் பண்ணிக்குவாங்க. ஆமாம், ஏன்னா எல்லாமே வெளியில் வந்து சொல்ல முடியாது, எல்லாமே வந்து சொல்லாமல் இருக்கவும் முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும்போது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, யார்கிட்ட எந்த தகவலை சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. இப்போ நம்ம கொடுக்குற கைட்லைன்ஸ் எல்லாமே அதுதான். கைட்லைன்ஸ் இருக்கிறது வந்து இது எல்லாமே அதுதான். கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஜேர்னலிஸ்டிக் கோட் ஆஃப் காண்டக்ட்னு. அப்போ அந்த கோட் ஆஃப் காண்டக்ட் எப்படி காண்டக்ட், இப்போ காண்டக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது போனஃபைட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் போனஃபைட்னு சொல்லுவோம். இப்போ செல்ஃப் ரெகுலேட் பண்ணோன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே ஒரு கிளாஸ் ரெப்பாக நீங்கள் இருக்கும்போது அந்த கிளாஸ்க்குள்ளே வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு பக்கத்து கிளாஸில் இருக்கவங்க வந்து சொன்னால் நம்ம எடுத்துக்க முடியாது. உன் கிளாஸ்க்குள்ளே யார் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து சொல்லும் போது அந்த கிளாஸ் வந்து கேட்கும். சரியா? அப்போ அந்த அந்த ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயம் யார் ரெகுலேட் பண்ணுவாங்க? இப்போ நம்ம சாதாரணமாக வந்து ரெகுலேட்டருங்கிறது எதில் நம்ம சொல்லுவோம்? ஸ்லோ பண்ணுறதுலையோ இல்லை ஹை பண்ணுறதுலையோ ஏதோ ஒரு நாப் மாதிரி ஒன்று இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு டூல் இருக்குது. ஓகேவா? அதை நம்ம கம்மியாக பண்ணுறதோ இல்லை அதிகரித்து பண்ணுறதோ வந்து நம்ம அதுக்குள்ளே நம்ம அந்த ப்ராசஸை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள். கர்டெயில், ஓகேவா, அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். கர்டெயில்னால் அந்த ஃப்ரீடமை வந்து தவிர்க்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் பேன் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. இப்போ போர்னோகிராஃபி, அப்சீனிட்டி, வல்காரிட்டி இதெல்லாம் வந்து தடை பண்ண வேண்டிய சில கண்டென்ட்டுன்னும் போது அதை நம்ம வந்து வெளியில் பப்ளிக்காக கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அவனுடைய ஓன் டிஸ்கிரிப்ஷனில் அவங்க பார்க்குறதுக்கான அந்த உரிமை இருந்தாலும் கூட பப்ளிக்காக வந்து நம்ம படங்களுக்கு தியேட்டரில் வர வச்சு டிக்கெட் போட்டு அதுக்கு காட்ட வைக்க முடியாது. சரியா? அதுதான் வந்து அங்கே ரெகுலேட் ஆகுது. அது மீடியாவில் நம்ம கொண்டு போகும்போது இப்போ இதே வந்து பப்ளிஷ் பண்ணி நீங்கள் வந்து போஸ்டர் எல்லாம் ஒட்டி பப்ளிஷாக பிரிண்ட்டாக எடுத்து ஓட்டும் போது அது வந்து நம்ம கர்டெயில் ஆஃப் ஃப்ரீடம்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து வெளியில் இருக்கிற வந்து நம்மளுக்கு சொல்லும் போது அதை வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ப்ரெஸ்க்குள்ளே பார்க்குறவங்க, அதுக்குள்ளே வேலை பார்க்குறவங்களால மட்டும்தான் வந்து அவங்களோட விஷயங்களை ரெகுலேட் பண்ண முடியும். சரியா? அதனால தான் தனியாகவே 4th எஸ்டேட்டுன்னு தனியாகவே கொடுத்தாச்சு. 4th பில்லர், இந்த 4 சிங்கத்தோடைய எம்ப்ளம் இருக்கும் பார்த்தியா, அந்த இதில் வந்து 3 எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் பார்லிமெண்ட்ரி
லெஜிஸ்லேச்சர்ஸ். அந்த மூணுமே வந்து அது மூணு. நாலாவதாக இருக்கக்கூடிய அந்த இருக்குது பார்த்தியா, அந்த நாலாவது முகம், இந்த பின்புலமாக இருக்கக்கூடிய அந்த முகம் வந்துட்டு மீடியாவும் ப்ரெஸ்ஸும். சரியா? இந்த இந்த மூணுத்தோடைய இதையும் வந்து கொடுக்கக்கூடிய அந்த நாலாவது அங்கமாக வகிக்கக்கூடியது மீடியாவும் ப்ரெஸ்ஸும். சரியா? அதனால தான் செல்ஃப் ரெகுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸு, ஃப்ரீடம் ஆஃப் சிட்டிசன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்னு அதை காமனாக கொடுத்ததுனால அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்மளால் பாசிபிலிட்டி இருக்கிறதில்ல. அதனால தான் இந்த போர்ட்ஸ் அவசியமாகுது. ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இல்லை ப்ராட்காஸ்டிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு அந்தந்த இதுக்கான அமைப்புகளுடைய கோட்பாடுகள் என்னவோ அதில் இயங்கக்கூடிய அவங்க இருப்பாங்க தெரியா, ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த ஆளுங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயங்களில் பண்ண முடியும். ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்சஸ் மூலிமா பண்ணிப்போம். சரி பரத், இஸ் ஓகே? செல்ஃப் ரெகுலேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இப்போ இந்த காலகட்டத்துக்கு செல்ஃப் ரெகுலேட் பண்ண முடியுமா? சரி, இந்த ஒரு இது கேம்பெயின் ஒரு இருக்குல்ல, பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா. அந்த நியாய் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது, ஜஸ்டிஸ்க்கான ஒரு விஷயந்தான். அது வந்து எந்த அளவுக்கு நம்மளால் பாசிட்டிவாக பண்ண முடியுது, இல்லை வந்து நெகட்டிவாக இருக்கா? இப்போ உனக்கு வந்து அதுக்கான கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்கன்னா சந்தோஷமாக அதை வந்து நீ ஏற்றுப்பியா, இல்லைன்னா என்ன? ஏன்னா பாரத்துங்கிற ஒரு விஷயம் இருந்தது, இந்தியாங்கிறதுக்கான ஒரு விஷயமும் இருக்குது. நீ எப்படி ஐடென்டிஃபை பண்ணிப்ப? செல்ஃப் ரெகுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு இது இருந்ததுன்னா பாரத் ஜோடோன்னு சொல்கிறதுக்கு ஓகே, ஏன்னா அது கவர்னன்ஸில் வருது. இந்தியானாலும் கூட அது கவர்னன்ஸில் வருது தான். ஸோ இந்த நியாய் அப்படிங்கிற ஒரு அந்த இதை வந்து நம்மளுக்கு அதுக்கு ரெலவென்ஸ் இருக்கா இல்லையா? இல்லை ஜோடோவோட அதோட, ஏன்னா தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது, இது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த யாத்ரா. தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிச்சது எங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் ஆரம்பிச்சது. ஸோ இந்த வெர்டிக்கல் காம்போனண்ட் முடிச்சுட்டாங்க. இப்போ ஹாரிசான்டல் காம்போனண்ட்டில் தான் மணிப்பூர்லேருந்து அங்கே போகிறாங்க, மகாராஷ்டிரா வரைக்கும் போகிறாங்க. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட்? Is this okay, acceptable? As a student, what do you feel about that? Acceptable. Okay. Vignesh? 17. Yeah, read that out. Recording phone interviews and conversations. Yeah. ஓகே, எடுக்கலாம். இப்போ இந்த மீடியாக்கான மீடியா ரெக்கார்டுன்னு வருது. என்ன இந்த மீடியானா, ப்ரெஸ்ஸுங்கிறது ஒரு மீடியா தான். பட் ஆனால் நீங்கள் வந்து பேக்கப் ஃபைல்ஸ் எடுக்கிறது, இன்டர்வியூ எல்லாம் போகிறீங்க அப்படின்னும் போது இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கைப்பட ஃபுல்லாக எழுதிட்டு இருக்க முடியாது. சில குறிப்புகளில் தான் அவங்க எடுப்பாங்க, சில மார்க்ஸ் போட்டு தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க லேட்டர் ஆன் டெவலப் பண்ணிப்பாங்க ரிப்போர்ட்டாக கொடுக்கும்போது. ஸோ அப்போது மீடியா ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போனாலும், இல்லைன்னா ஒரு ஆர்கைவ்லேருந்து ஒரு ஃபுட்டேஜ் எடுத்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா, ரிலையபிளாக இருக்கா? ஓகேயா? சரத் குமார், Not to glorify violence.
ஸோ அதை வந்து என்னென்னா க்ளோரிஃபை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வயலன்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணி ஒரு வீரர் இருக்கார், இத்தனை பேர் வந்து அந்த வீரர்னால மாண்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்களா அப்படின்னு நம்ம காட்ட முடியாது. ஒரு வீரருக்கான அழகு என்னென்னா அத்தனை பேரை காப்பாற்றினாருங்கிறது தான் அழகு. ஓகேவா? ஒரு வீரர்னால இவ்வளோ பேர் மாண்டு போனாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. யூ கேனாட் க்ளோரிஃபை சேயிங் தட் brave heart has killed so many people. You can only say a brave heart has helped so many people to survive. He has rescued so many people. அப்போ தான் அது க்ளோரிஃபிகேஷன். அதுதான் அந்த வயலன்ஸை நம்ம ஒரு பெரிய ஒரு ஆட்ரிபியூஷனாக நம்ம காட்டக்கூடாதுங்கிறதுக்காக. கார்த்திகேயன், விச் பாயிண்ட்? சொல்லு, எல்லாருக்குமே ஒரே நியாயம்தான் அதில். சொல்லு. அப்போ நீ அதை எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில விஷயமா, வெளியில் படுத்தக்கூடாத ஒரு சில விஷயமா அது? உனக்கு வீடியோ எடுக்கக்கூடாது. எடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் மேட்டர்ஸ் பப்ளிஷ்டு. ஸோ நான் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த கேளு, எடிட்டர்னா எடிட்டர் மட்டும் இல்லை, இந்த பப்ளிஷர் கூட சேர்ந்து தான் அவங்களுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்களுக்கு கீழே சப் எடிட்டர்ஸ் இருப்பாங்க, கரஸ்பாண்டன்ஸ் இருப்பாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. ஆனால் அதில் எல்லாரோட பேரும் வந்து ஸ்டாஃப் டீட்டெயில்ஸுன்னு பத்திரிக்கையில் பேர் போட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க பியூனு, இவங்க வந்து செக்யூரிட்டி, இவங்க வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க, இவங்க வந்து கேன்டீன் நடத்துகிறவங்க அப்படின்ட்டு எல்லாரோட பேரையும் போட்டு அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அங்கே அந்த ப்ரொப்ரைட்டர் கூட வர்றது கிடையாது. யார் அதை ரெவென்யூவில் ஜென்ரேட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணுறவங்களோடது கூட வர்றது கிடையாது. பிரிண்ட் அதில் எடிட்டர் அண்ட் பப்ளிஷரோடைய அந்த சோல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு தான் அங்கே. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை அவங்க டிசைட் பண்ணுறதுனால அவங்க தே பிகம் த லயபிள் பர்சன். ஓகேவா? த ரெஸ்பான்சிபிள் பர்சன். வேற என்ன? அதே மாதிரி போகும்போதும் அந்த காலமில் போகும்போதும் இந்த ரிப்போர்ட்டருக்கு அனுப்புறது, அந்த ரிப்போர்ட்டருக்கு அனுப்புறது, இவங்களுக்காக நாங்கள் வந்தோம், இவங்கக்கிட்ட தான் இது கீழே வரணும், இந்த பேஜ்குள்ளே தான் வரணுன்னெல்லாம் சொல்ல மாட்டோம். பொதுவாக அந்த பத்திரிக்கை வேணால் அந்த பத்திரிக்கையோட பேரை போட்டு அவங்க அதுலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. சரியா? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க். இதில் என்னென்னா யார் எது கவர் பண்ணுறாங்கங்கிறது வெளியில் சொல்லி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இது வந்து அந்த செக் புக் ஜேர்னலிசம், எல்லோ ஜேர்னலிசம்னெல்லாம் ஒரு விஷயம் இருந்தது. அதாவது நாங்கள் பே பண்ணுறோங்க, ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, நாங்கள் கொடுத்துட்றோம், இந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் எங்களுக்காக பண்ணி கொடுங்க, இந்த கண்டென்ட் எப்படியாவது இன்ஃபர்மேஷனை இதுக்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்காக அந்த இன்ஃபர்மேஷனை பரப்ப வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படின்னா அதெல்லாம் வந்து அட்வர்டோரியல்ஸுங்கிற விஷயங்களில் வரும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, ஒரு ஸ்பான்சர் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அதுக்கான என்ன ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. ஸோ அப்போ எடிட்டோரியலும் அட்வர்டோரியலுங்கிறத ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேயா? கார்த்திகே, நீ எடுக்கிறியா என்ன? சரி, நெக்ஸ்ட்டு எதுமா அது? எந்த பாயிண்ட் சொல்லு. 12th சொன்னதே சொல்லாத, வேற ஒன்று சொல்லு. Sixth point, caution while reporting on crimes and violence. Okay, so that is the caution. காஷன்ங்கிறது என்னது? ஒரு வார்னிங் மாதிரி. ஓகேவா? அலர்ட்டாக இருக்கணும் while reporting on crimes and violence அப்படிங்கிறது. ஸோ என்ன மாதிரியான ஒரு காஷன், அதாவது நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த இடங்களில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல புயல் வரப்போகுது, ஒரு எர்த்குவேக் ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது, ஏதோ ஒன்று நிகழப்போகுது, ஒரு வார் ஜோனில் ஏதோ இவங்க 2 பேரும் போய் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் அங்கே போய் நடுவில் போய் நின்று கவரேஜ் பண்ண வேண்டியதில்லை.
சில அந்த அந்த இடங்கள்லையே போய் ஆமாம் பாருங்கள் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத போய் அங்கே லைவாக கவரேஜ் பண்ணி அதுக்குள்ளேயே வந்து இதாகிறவங்களாம் இருக்கிறாங்க. எல்லாராலையுமே அந்த மாதிரி லைவ் கவரேஜுக்கு போக முடியாது. அங்கங்கே அந்த 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 ஒரு வட்டத்துக்குள்ளே அந்த 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 இதுக்குள்ளே கிளியரன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே போய் எடுக்க முடியும். ஸோ அந்த மீடியா பர்சனுக்குள்ளே இருக்கிறவங்களால தான் போய் எடுக்க முடியும். யார் வேணாலும் இந்த இந்த டூல்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணால் வீடியோ ரெக்கார்ட் ஆகும், ஆடியோ வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு அந்த சில நார்ம்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் அது வந்து அந்த இடத்துல இதாகும். ஸோ அப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த இடங்களில் முன்னெச்சரிக்கையாக நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம தயார் நிலையில் எடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம அங்கே போகணும். அப்புறம் இப்போ இந்த ஓபிசி வேன் கூட அப்படி தான். இது கேளு, அவுட்டோர் ப்ராட்காஸ்டிங் இதுதான் அது வேனு. அதுக்கு முன்னாடி பாரு நியாய்க்கு தான் இந்த ஒரே ஒரு இது இருக்குது, ஜீப் இருக்குது, ஃபுல்லாக வந்து லைவ் கவரேஜ்க்கான அந்த இது இருக்குது. அதுக்கு முன்னாடி 60 கண்டெய்னர்ஸ் போச்சு, 60 ரன்னிங் வெஹிக்கிள்ஸு வித் அகாமடேஷன் வித் பீப்புள் ஹூ கேன் ஸ்டே. அது அங்கங்கே கேம்ப் போடுற மாதிரி அங்கங்கே போயிட்டு போயிட்டு இருந்தாங்க. 60 vehicles were on the run. And one of the vehicle இவரும் இருந்தார். But now one bus has been employed and அந்த ஃபுல்லாக வந்து அதில் அந்த பெரிய அந்த இந்த அவுட்டோர் டூம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த ஒரு 10-15 years before it used to be a very common platform. டிரான்சிட்டுக்குனே வந்த ஒரு விஷயம் DHOOM அப்படின்னு. அவுட்டோர் ப்ராட்காஸ்டிங் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மீடியா வெஹிக்கிள் ஒவ்வொன்றும் இருக்குது, ஒவ்வொன்றும் வச்சுருக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ஸில் போனால் இருக்கும், அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் போனாலும் உங்களுக்கு இருக்கும். அந்த நெட்வொர்க்குள்ளே இயங்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அந்த இதில் இருக்கும். ஸோ அப்போ இந்த பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து ஒரே ஒரு பஸ் இது பண்ணி அதுக்கப்புறமா தே ஆன் த இப்போ திஸ் த மூமெண்ட் ஆஃப் தட் இது ஓகேவா. ஸோ அந்தந்த ஏரியாங்களுக்குள்ளே எவ்வளோலாம் ஆக்சசிபிளாக இருக்கோ, எவ்வளோலாம் வந்து எலக்ட்ரானிக் இது இருக்கோ, எல்லாருமே கையில் வச்சுருக்குறாங்க. பார்த்தியா, ஃபோனு ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாருமே கையில் வச்சுருக்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே போய் நாங்கள்லாம் வந்து முதல்ல போய் பார்க்க ஒரு சமயத்தில், அதாவது 80s எப்படி இருக்கோம்னா பிளாட்ஃபார்மில் தான் நிற்போம். இந்த காரு, இந்த முக்கியமான இந்த விஐபி போகிறது எல்லாமே வந்து சர்ன்னு போய்டும். சில இடங்களில் டிராஃபிக் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்பீடு டக்குன்னு போயிடும். அந்த இடத்துல அவங்க பார்த்தீங்களா இருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இது இருந்தது, ஆவல் இருக்கும். ஈஸியாக போய் எல்லா பப்ளிக்கும் போய் பார்க்க முடியாது. ஆனால் இப்போ இருக்கிற பார்லிமெண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குது, அவங்களுக்காக வந்து பார்க்குறதுக்கு அந்த ஸ்லிப்பெல்லாம் கொண்டு போய் அந்த கிளியரன்ஸ் எல்லாம் வாங்கினா உள்ளே கூட போய் பார்த்துட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு. நம்ம எத்தனை பேரால் நம்மளால் அங்கே போயிருக்க முடிஞ்சிருக்கு, நம்மளால் போன முடிஞ்சது கிடையாது. நம்ம இங்கேருந்து பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து நிறைய ஏற்பாடுகள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக வேண்டியது இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது? மேக்ஸிமம் தமிழ்நாடு ஏரியாவுக்குள்ளே வர்றதுல தான் இருக்கிறீங்க, வேறு ஸ்டேட்லேருந்து கூட ட்ராவல் பண்ணுறதில்ல. பார்டர் கொஞ்சம் பார்டரில் இருக்கிற மாதிரி இருப்பீங்க, ஸ்டேட் டு ஸ்டேட் வித்தின் அ ஃபியூ ஸ்ட்ரெச் ஆஃப் மைல்ஸ். சரி, வேறு பாலாஜி? ஏன் இது தயக்கமா இல்லை பயமா? இல்லை நீ கான்ஃபிடென்ட்டா இல்லையா, தப்பாக சொல்லிடுவோமோன்னு ஏதாவது இதுவா, இல்லை என்ன ஏதாவது ஒரு பயம்? தப்பாக சொல்ல நம்ம தான் இங்கே டிஸ்கஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுவோமே. எது பாது? 10th, a fair balance and discretion in publishing the letters to editors column. நீ எது படிக்கிற? எது
அதில் எத்தனாவது பாயிண்ட்டு? ஏமா அதில் நம்பர்ஸ் இருக்கேன், உங்களுக்கு புரியலையா? ரோமன் நம்பர்ஸ் புரியலையா? இல்லை அவனுக்கு அதுதான் தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன அது ரோமன் நம்பர்ஸு? இது முதல்லேருந்து சொல்ல. அக்யூரசி அண்ட் ஃபேர்னஸ் ஃபஸ்ட் இருக்கா? ஒன்று. அது 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு தெரியும். க்ராஸ் இன்டூ மாதிரி போட்டால் அது 10ன்னு தெரியும். அதுக்கு அடுத்ததில் ஒரு ஐ போட்டேன்னா 11ன்னு தெரியும். அதுக்கப்புறம் 2 ஐ போட்டால் 12ன்னு தெரியும். அப்புறம் உனக்கு என்ன இதில் இங்கே பிரச்சனை? 27 வரைக்கும் வந்தால் என்ன அர்த்தம்? 2 எக்ஸ் போட்டு ஒரு வி போட்டு அப்புறம் 2 ஐ போடுறது. சரி, இப்போ இதில் எந்த அதில் தான் நம்பர் இருக்கே, அது கரெக்டாக சொல்லு. நாட் டு இன்ட்ரூட் ஆன் ப்ரைவசி 5. அப்போ ஏன் உனக்கு அது 10ஆக தெரிஞ்சுது? ஏன் அப்படி தெரியுது? மாற்றி எப்படி வருது? ஒரே ஒரு பாயிண்ட் தானே சொல்ல வரீங்க, அதையே அப்படி மாற்றி சொல்கிறீங்க. நாட் டு இன்ட்ரூட் ஆன் ப்ரைவசி அப்படின்னா என்ன அர்த்தம்? எதெல்லாம் ப்ரைவசியாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எது? தனிப்பட்டன்னா என்ன அர்த்தம்? பர்சனல்ங்கிறது வேற ஒரு விஷயம் இருக்குது, ப்ரைவசிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ப்ரைவசிங்கிறது என்னது? அங்கே நான் ஒன்று உள்ளவாக சொல்லவே இல்லை, வெளியில் போட. ப்ரைவேட் பிளேஸ் வேறம்மா, கவர்மெண்ட்டாக பப்ளிக் பிளேஸாக இருக்கிறது வேறு. இப்போ நம்மளுக்கு இங்கே ப்ரைவசிங்கிறது எங்கெல்லாம் உனக்கு ப்ரைவசி இருக்கும்? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலே இருக்கேன்னு வச்சுக்கோயேன், உனக்குன்னு ஒரு ரூம் கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா வந்து உனக்கு டே இந்த ரூம் நீ உன்னோடதுடா அப்படின்னு உனக்குன்னு ஒரு ரூம் உனக்கு கொடுத்தாங்கன்னா, அந்த ரூம்குள்ளே மற்றவங்கள உள்ளே விடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணுவேன். புரியுதா? காமனாக எல்லாரும் வந்து உட்கார்ற இடம் அது டைனிங் ரூம் இருக்கும், இல்லைனா ஹால் இருக்கும். அப்புறம் அப்பா அம்மா இருக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கும். உனக்குன்னு ஒரு ரூம் கொடுத்தாங்கன்னா அந்த ரூமில் நீ இருப்ப. சரியா? அப்போது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு 10 பேர் வேலை செய்கிற இடத்துல உனக்குன்னு ஒரு இடம் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல தான் நீ உட்காருவேன். அந்த இடத்துலேருந்து தான் நீ எழுந்திரிச்சு போவேன். நீ போய் இது மாறி 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 போய் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். ஸோ அப்போ அந்த ப்ரைவசி வந்து உங்களுக்கு பப்ளிக் பிளேஸ்லேயுமே உனக்கு ஒரு ப்ரைவசி ஒன்று இருக்குது. ஓகேவா? ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்க, அதாவது பக்கத்தில் இப்போ நீ அவனும் தோல் மேலே காய் போட்டு உட்காடுறீங்க, அவன் அதை அக்செப்ட் பண்ணுறான், நீ உட்காடுற. இதே பழக்கம் வேறு யாராவது நம்ம பஸ் பக்கத்தில் எவனோ உட்காடுறாரு, அவங்க மேலே நம்ம போட்டு போவோமா? யாரோ வராங்க, யாரோ எழுந்திரிச்சு போகிறாங்க, கை போடுவோமா? சில பேர் தூங்கினே இப்படி விழுவாங்க. உன் ப்ரைவசியில் நீ போகும்போது தூங்கணும்னு உன்னோட இயல்பு, நீ தூங்கினே போகிற. ஆனால் அவங்க ஷோல்டர் கொடுத்துனே வருவாங்களா நீ தூங்குறதுக்கு? வேண்டாம், எனக்கு நான் குடிச்சு சாப்பிடுவேன். இப்போ ப்ரைவசிங்கிறது இப்போது உன்னோடைய பாத்ரூம் போகிற, டாய்லெட்டுக்கு போகிற அந்த இடத்துல வந்து தனியாக லாக் பண்ணி பூட்டு போட்டுட்டு நீங்கள் டாய்லெட் போயிட்டு வரதோ இல்லை குளிச்சுட்டு வரதோ பண்ணுவீங்க. ஓகேவா? அது ஒரு பெட்ரூமாக இருந்தாலும் தனியாக நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. சில இடங்களில் பூஜை ரூமில் கூட விட மாட்டாங்க. ஒருத்தங்க போய் பூஜை பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டு பெரியவங்க போய் பூஜை பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இன்னொருத்தவங்க போய் பண்ணுவாங்க. அதில் போய் அங்கே வாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு நின்று பண்ணாதான் அந்த பூஜை பண்ணுறதுக்கு கூட அந்த சில இடங்களில் இது இடம் உண்டு. இப்போ ப்ரைவசின்னும் போது அந்த ஸ்பேஸ் உனக்கு இருக்காங்கிறத பார்க்கணும். வேறு யாரும் அதுக்குள்ளே வரக்கூடாது. வேறு எந்த ஒரு உன்னை மீறி அது வந்து அப்போ அத்துமீறல்னு வருது. உன்னை மீறி வேற ஒரு ஆன்மாவோ ஆத்ம ரீதியாக சில பேர் கடவுளை வேண்டினே கூட குளிப்பாங்க, பல் விளக்குவாங்க, டாய்லெட் போவாங்க, அதெல்லாம். ஆனால் அந்த சவுண்டு கேட்குறது, அதில் வந்து அந்த கவரேஜில் வர்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? நிறைய இடங்களில் லைவாக போகிறதுலலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு இது வரும்போதே அது போயிடுது.
டெலீட் ஆகிடுது. ஆனால் அந்த டெலீட் ஆகிற குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு ஒருத்தனுக்கு வேலை கொடுத்தா அது அவன் பிரச்சனை கிடையாது. இந்த டெலீட் எல்லாம் ஆயிடுச்சுப்பா, இது என்ன பண்ணணும்னு தெரிலன்னு சொல்லி இன்னொருத்தனுக்கு வேலை கொடுத்தா அது அவனோட பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாம் அந்த பீரியட் எல்லாம் வேறு. இப்போல்லாம் வந்து என்னென்ன இல்லை அப்படியே போயிடுது, மனுஷனே கூட அப்படியே போயிடுறான், அது வேறு ஒரு கணக்கில் போகுது. ஓகேவா? ப்ரைவசின்னும் போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த இடங்கள் வந்து நம்மளுக்கு தனிப்பட்ட அந்த இடம் இருக்கா இல்லையா, அவ்வளோதான். அது மற்றவங்களோட ப்ரைவசிலே நம்ம மதிக்கணும். ஓகேவா? இப்போ பே அண்ட் யூஸ் டாய்லெட் இருக்குது பப்ளிக் இடங்களில், ஆனால் அங்கே ஒரு த்ரெட் இருக்குதுன்னு வச்சுக்கோ, அங்கே ஒரு சத்தம் கேட்டு ஒரு அலறல் சத்தமோ ஏதோ இருக்குன்னா அப்போ நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து அவங்களோட ஓன் தனியாக இருந்தாங்க ரூமில், அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க ப்ரைவசியில் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம அப்படியே இருந்தால் கூட அதில் வந்து பார்க்குறதுக்கான சில இதெல்லாம் இருக்குது. எத்தனை காலத்துக்கு முன்னாடி பின்னாடியெல்லாம் பார்க்குறாங்க, ஃபோர்ஸி பண்ண முடியும், பின்னாடி என்ன நடந்தது, அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறதையும் பார்க்க முடியும். அதனால் எதுவுமே வந்து மார்ச்சரியில் ஒரு டெத்தை வந்து கூரையில் பண்ணுறதுக்கு கூட நம்மலாம் கேமரா எடுத்துகிட்டு போய் அதில் காமிச்சு எடுக்கிறது அது கிடையாது. அதுக்குள்ளே அவங்க ஸ்டடிக்குள்ளே அவங்க ஆளுங்க வச்சு பண்ணுறது தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால் இந்த விஷயம் நிறைய இருக்குது, நுணுக்கமான சில விஷயங்கள்லாம். எந்த அளவுக்கு இல்லை கேசஸ் ரிப்போர்ட் ஆகிருக்குங்கிற அதை பொறுத்து தான் அதில் பண்ணுறதான இருக்கும். நீ ஆக்சுவலாக இந்த ப்ரைவசிங்கிறது உனக்கு அதில் அது என்னன்னு உனக்கு புரியலையா, இல்லைனா வந்து ஏன்னா நீ அதை சூஸ் பண்ண அந்த பாயிண்ட்டையே தப்பாக 10ன்னு சொல்கிற, அப்புறம் 5ன்னு சொன்னேன். இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்பேஸுக்கும் ப்ரைவசிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உனக்கு? என்ன தெரிஞ்சிச்சு? தெரியல. தனிப்பட்ட விஷயங்கள் என்னென்னு சொல்லு. தனிப்பட்ட விஷயங்கிறது என்னது? அதெல்லாம் பப்ளிக்காக நம்ம சொல்ல வேண்டிய, எது சொல்லணுமோ அதை சொல்லலாம், சொல்ல வேண்டாம்னு நினைக்காத இருக்கிற விஷயங்களுக்கு அது மரியாதை. கான்ஃபிடென்ஷியல் அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் வேறு, ஆனால் இதில் வந்து அத்துமீறல்கள் இருக்கக்கூடாது.